வெல்கம் டு Vijay சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான FlipBook வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்குமே இது வந்து புதுசு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விளாண்டுருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஒரு சூப்பரான FlipBook செஞ்சுருக்கோம். இதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு கார்ட்டூன் இதை வந்து ப்ளே பண்ணி விட்டுருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த FlipBook வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். FlipBook செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து A4 சீட் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா A4 சீட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் A4 சீட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து எப்படி மடிக்கணும்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஷேப்லனாலும் நீங்கள் வந்து மடிக்கலாம். நீங்கள் வந்து வச்சிருக்க இதை பொறுத்து தான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பென்சிலை வச்சு நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா பென்சிலை வச்சு கூட நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அடுத்து கூட இதை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து A4 சீட்டை வந்து மடிக்க போகிறோங்க. அதை வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாதியாக வந்து மடிச்சுக்கோங்க. அதையும் அதுக்கடுத்து வந்து பாதியாக வந்து மடிக்கணும். அப்படியே வந்து மடிச்சுட்டு செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாதியாக நல்லா வந்து மடிச்சு விட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த இதையும் வந்து நம்ம வந்து பாதியாக வந்து இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கலாம். இப்போ மடித்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இந்த வாக்கில் அதாவது மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து பாதியாக வந்து மடிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு 8 பீஸ் வந்து கிடைக்கும். 8 பீஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவில் வந்து இருக்கும். இந்த FlipBookல வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேப்பரும் வந்து ஒரே சேமாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி வந்து மடித்து விட்டிங்க அப்படின்னா பாருங்களேன் நம்மளுக்கு இந்த மடிப்பு இருக்கும். இந்த மடிப்பனா நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டாலே போதும். நம்மளுக்கு 8 பேப்பர் வந்து கிடைக்கும். இதை வந்து நான் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி தான் நான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ண போகிறேன். ஸ்கேல் யூஸ் பண்ணியே நீங்கள் மடிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சமமாக வந்து வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 32 பேப்பர் அதாவது 4 A4 சீட்டை வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா 32 சீட் வந்து வரும். அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து 4 இதை வந்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் 32 பேப்பர் வந்து இதில் இருக்குது. இதில் தான் நம்ம வந்து FlipBook வந்து ஒரு ஸ்மாலாக ஒரு இதை வந்து கார்ட்டூன் வந்து வரைஞ்சி அதை வந்து ஓட விட போகிறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து முக்கியமாக தேவை இந்த மாதிரி வந்து வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் வந்து ஒரு ஆப் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப் இருக்குது. இதில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேசிங் பேப்பர் ஸ்கெட்ச் அந்த மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வேணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நிறையா இருக்குது இது மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இமேஜை வந்து நம்ம எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு நம்ம மேலே வந்து வரையலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டுக்காக மட்டும் ஒயிட் கலராக ஒரு பேக்ரவுண்டு வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பிரைட்னஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பிரைட்னஸ் வந்து ஹையாக வந்துடும். ஹையாக ஆனதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அப்படியே லாக் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் லாக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் நீங்கள் என்ன செஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா அது எதுவும் ஆகாது. இந்த பேப்பரை வந்து மேலே வச்சு நம்ம வந்து அழகாக வந்து வரையலாம். FlipBookல வந்து ஒரு இமேஜ் வரைகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு இமேஜ் அப்படியே மெதுவாக சேஃப் மாறுறதுக்கு வந்து இந்த பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த இதை மேலே வந்து வச்சு செய்ய போகிறோம். அது போக வந்து இதை வச்சு செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்னர் பீஸ் மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் பென்சிலை யூஸ் பண்ணி ஒரு நார்மலாக ஒரு பலூன் மாதிரி சேஃப் தான் நான் வந்து வரைய போகிறேன். நானுமே இது ஃபஸ்ட் டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து ஒவ்வொன்றா வந்து ஸ்டெப்பு தான் ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பலூன் வந்து நார்மலாக வந்து வரைஞ்சாச்சு. இந்த பலூன் தான் வந்து ஒரு அம்பு வந்து உடைக்கிற மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மார்க்கரை யூஸ் பண்ணி வந்து அந்த இதுக்கு மேலேயே வந்து வரைஞ்சிக்கிறேன். அதுக்கடுத்து இந்த பலூனை பேஸாக வச்சே நம்ம வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மட்டும் இந்த மாதிரி வந்து ஒன்றை வந்து வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான் வரைஞ்சாச்சு. வரைஞ்சதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இதுக்கு மேலே வந்து வச்சுக்கலாம். வச்சதுக்கடுத்து இன்னொரு பேப்பர் வந்து எடுத்து மேலே வைங்க. வச்சிங்கன்னா பாருங்கள் சூப்பராக வந்து அந்த பிரைட்னஸ்க்கு எதுக்கும் அப்படியே வந்து அழகாக வந்து தெரியும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து வச்சு அதுக்கு மேலே வந்து அழகாக வந்து வரைய ஆரம்பிச்சிடலாம். நம்ம அந்த பலூனோட வந்து நாட் இருக்குது பார்த்திங்களா, அந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே த்ரெட் வந்து அப்படியேவும் அதாவது நெளிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணலாம். நான் அந்த மாதிரி தான் செட் பண்ணலான்னு இருக்கேன். அப்படியே ஒவ்வொரு இதாகவும் அதுக்கு மேலே வந்து வச்சு நம்ம வந்து வரையும் போல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 2 இமேஜுக்கு வந்து அந்த இதே இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி காமிச்சாலே நம்மளுக்கு போதுமானது தான். இப்போ இதுக்கு மேலேயே வந்து வச்சு நம்ம வந்து அழகாக வந்து 2வதும் வரைஞ்சாச்சு. ஒவ்வொன்றும் வரையும் போல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கே இதாயிரும். இது 2வது இமேஜ், அது வந்து ஃபஸ்ட்டு இது. அதுக்கடுத்து இதை பேஸாக வச்சு நான் இன்னொருக்கா வந்து வரைய ஆரம்பிச்சிடுறேன். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை டைம் ஸ்லாப்பில் வந்து நான் வச்சு காட்டுறேன். ஸ்பீடாக வந்து எப்படி வரைகிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒவ்வொன்றா வந்து வரைஞ்சி அந்த பலூனில் கொஞ்சமாக சேஃப் மாறுற மாதிரி, அடுத்து அம்பு வந்து மெதுவாக வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நோங்கிற இமேஜ் வந்து அதாவது அது வந்து பக்கத்தில் வரம்போல நோ அப்படின்னு சொல்கிறதும் அது மெதுவாக வர மாதிரி அப்படி தான் நான் செட் பண்ண போகிறேன். செட் பண்ணுறதை அப்படியே ஒவ்வொன்றா வந்து பாருங்கள் நீங்கள்.
ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ளிப்புக்கை வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து ஃப்ரேம் பெர் செகண்ட் இந்த மாதிரி இதில் தான் மூவ்மெண்ட் ஆகும் போல வந்து நம்மளுக்கு ஒரு வீடியோ மாதிரி நம்மளுக்கு தெரியுது. நம்ம கேமரா நார்மலாக எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 30 ஃப்ரேம் பெர் செகண்டில் எடுக்கும். நம்ம 60 ஃப்ரேம் பெர் செகண்டும் நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்போ போல் ஸ்லோ மோஷன் இந்த மாதிரி வைக்கும் போல் வந்து கொஞ்சம் நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி தாங்க இது வந்து ஒர்க் ஆகுது. கார்ட்டூனுமே இந்த மாதிரி ஃப்ரேமாக வந்து வச்சு தான் வந்து கார்ட்டூனுமே வந்து உருவாக்குறாங்க. அதுக்கடுத்து நம்ம நார்மலாக வந்து இதை வந்து பைண்டிங் போடுற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக சின்னதாக ஒரு பைண்டிங் வந்து போடுற மாதிரி வந்து மேலே வந்து கலிக்கோ சீட்டு அந்த மாதிரி நான் ஒட்டி ஒரு பைண்டிங்கே நான் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இல்லை வேடிங்கும் பாருங்கள். அன்றாட வாழ்வில் அசாதாரண விஷயங்களை சாதாரண முறையில் செய்யும்போது உலகின் கவனத்தை உன் மீது திருப்ப முடியும்ன்றிருக்கு. சரி, ஓகே. அதுக்கடுத்து இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம் ஃப்ளிப்புக்கை. பாருங்களேன், நீட்டாக வந்து அழகாக வந்து வருதுங்க. அதாவது அப்படியே வந்து உடச்சிட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம ஸ்பீடாக வந்து வைக்கணும். அது ஸ்பீடாக வைக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வந்து இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஸ்பீடாக வந்து வைக்கும் போல் வந்து பாருங்களேன், அப்படியே அம்பு மெதுவாக வந்து வரும். அப்படியே வந்து அதை அப்படியே உடச்சி அப்படியே எரியிற மாதிரி இருக்குங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். இது வந்து ஃப்ரேம் வந்து கொஞ்சம் நிறைய வந்து ஒரு 30 தாளில் வந்து வச்சு நீங்கள் வந்து ஒரு இதை வந்து ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.